எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜி ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 62. விடிந்தது காலை. வீடே களை கட்டிடும் என்று பார்த்தால் அதுவோ சாவு விழுந்த வீடாட்டம் சோக கீதம் வாசித்தது. ஆனால் எவ்வளவு நேரம்தான் நடித்திட இயலும்? கல் போன்றிருக்கும் கொல்லுவாள். பாட்டி, உனக்கு விளையாடுறதுக்கு ஒரு அளவில்லையா என்று வந்ததும் வராததுமாய் பல்லவி பாட்டியிடம் சண்டைக்கு நின்றாள். எல்லாம் உன் நல்லதுக்கு தான் என்றார் பாட்டி செல்லமாய் அவளின் குமட்டில் லேசாய் குத்தி. இப்போ என் நல்லதுக்கு என்ன கேடு வந்துச்சான் என்ற பல்லவியோ பல் செகிர கோபம் கொள்ள, உன் புருஷன் எங்கடி என்ற பாட்டியோ ஸ்ட்ராங் பாடியாய் அடுக்களை பக்கம் நடையை கட்டினார். ஏன் இப்ப அவரை இழுக்கிற, அவர் வருவாரு என்றவளோ பாட்டியை பின்தொடர்ந்தாள். எங்கடி நான் கேட்டது என்ற பாட்டியோ திணித்தார் அவளின் வாயில் ராகியிலான கொழுக்கட்டையை. என்னது என்றவள் வினவ பாட்டியோ நக்கலடித்தார். அதான் அந்த புழு பூச்சி. பாட்டி என்ற பல்லவியோ சத்தமாய் சிரித்து பாட்டியை கட்டி கொண்டாள். நல்ல வேளை, கொசு காலையிலிருந்து ஆள் அட்ரஸை காணவில்லை. பாட்டியின் பேத்தி பல்லவிதான் என்றறிந்திருந்தால் என்னாகுமோ கொசுவிற்கு. வாசலில் சத்தம் கேட்க பாட்டியும் பல்லவியும் வரவேற்பரை நோக்கினர். வந்திருந்தாள் பவித்ரா. நின்றிருந்தால் உடல் கொஞ்சமாய் கிடுகிடுக்க, கையில் குழந்தையோடும் பக்கத்தில் கதிரோடும். முதல் 10 நிமிடங்கள் வீடு 2 பட்டதென்னவோ உண்மைதான். சண்டை என்றால் சட்டை கிளியத்தானே செய்யும். பல்லவிக்கும் அதே நிலைதான். சமாதான தூதராக கலேபரத்தின் இடையில் தடுக்க போனவளுக்கு அங்கு இங்கு இடிகள் பல. பவானியோ மிஸ்ஸிங். மகளின் வாழ்க்கை புருஷனின் அறிவுகிட்டத்தனத்தால் கெட்டு குட்டிச்செவராகிடக் கூடாது என்ற எண்ணத்தில் டெம்பிள் விசிட் போயிருந்தார், மேலிடத்தில் குற்றப்பத்திரிகை வாசிக்க. ஒரு வழியாய் கதிரே மொத்த சலசலப்பையும் நிறுத்தினான், நிறுத்தாத பத்தி ஒன்றை ஒப்புவித்து. ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா எல்லாரும்? பவித்ராவை முறப்படி கல்யாணம் பண்ணிக்கத்தான் மலேசியாவுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நடந்ததை மறந்துடுங்க. யாஷ் நல்லா இருக்கிற மாதிரி பவித்ராவும் நல்லா இருக்கட்டுமே. அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கெல்லாம் என்று கதிர் போட்ட போடில் மொத்த குடும்பமுமே டெட் சைலண்ட். இதே என் தம்பி குழந்தை. அவனும் அவன் மனைவியும் கார் விபத்தில் தவறிட்டாங்க. இந்த குழந்தைக்கு இருக்கிற ஒரே சொந்தம் இப்போ நான் மட்டும்தான். என்னால் இந்த குழந்தையெல்லாம் விட முடியாது. அதே சமயம் பவித்ரா இல்லாமையும் என்னால் இருக்க முடியாது என்றவன் சொல்ல, முதல் ஷாக் என்னவோ பவிக்குத்தான். ஊவாய் நீ உருட்டுப்பா என்பது போல கதிர்விட்ட கதையை கேட்டவளுக்கோ சிரிப்புடன் கூடிய அதிர்ச்சியே. இருந்தும் சமாளித்தாள். கண்களை உருட்டி அக்காவிடம் வெளியால் வினவி மேட்டர் என்னவென்று கேட்டு. கதிர் சொன்ன கதை என்னவோ யாஷும் அவனும் சேர்ந்து எழுதிய பொய்க்காவியமே. யாரையும் ஏமாற்றும் எண்ணமெல்லாம் இருவருக்குமே இல்லை. இருந்தும் சில விஷயங்கள் அவரவர்களுக்குள் புதைந்து போவதே நல்லது. எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாய் கல்யாணத்தை முடிக்க இது ஒன்றே வழி என்றெண்ணிய இரு ஆண்களின் அபரிமிதமான முயற்சியில் உருவான திரைக்கதையை பின்னி பெடலெடுத்து விட்டான் நடிகனாய் கதிர். டைரக்டர் யாஷ் பக்கமில்லாது போனாலும் கூட சரி என்று எல்லோரும் கதிர்பவி மேட்டரில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொள்ள, பொறுக்காத நந்தனோ புதியதொரு தலைவலியை தூக்கி கொண்டு வந்தார். பல்லவி, இங்க வாமா என்றவர் அழைக்க, மகளோ அப்பாவை நோக்கி பயணித்தாள் சிரித்த முகமாக. இப்படி உட்காருமா என்றவளை சோஃபாவில் அமர்த்தியவரோ பிடித்தார் மகளின் கையை குவியுமாய். அப்பா என்னப்பா என்ற மகளோ புரியாது வினவ, அப்பாவை மன்னிச்சிடுமா. உனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனி உனக்கு அந்த பாலா போன வாழ்க்கை வேண்டாமா? விடுதலை வாங்கிக்கிட்டு சுதந்திர பறவையா உனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு வாழ்க்கையை நீ வாழ இனி உனக்கு தடையே இல்லைம்மா என்று நந்தன் பொடி வைத்து பேச, அப்பா என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன கஷ்டப்படுறேன்? நான் ஏன் பிடிக்காத வாழ்க்கை வாழறேன் என்றவளின் மடியில் வைத்தார் நந்தன் விவாகரத்து பத்திரத்தை. இதில் சைன் போட்டு கொடுமா என்றவர் சொல்ல, ஒரு நொடி இதயமே நின்று போனது நங்கையின் நயனங்கள் பாரத்தின் எழுத்துக்களை படிக்க. என்னம்மா யோசிக்கிற? அப்பா தான் ஏற்கனவே சொன்னேனேம்மா, நீ தற்கொலை முயற்சி பண்ணி பொழைச்சி வந்தப்போ உனக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன்னு என்றவர் சொல்ல, அதிர்ந்து கிடந்தவளோ இன்னும் பீதியிலே உறைந்து கிடந்தாள். இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.